ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருந்த சைனீஸ் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஹைப் கொடுக்கவும் மறக்காதீங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கும் வரும். அதே மாதிரி மத்தவங்களுக்கும் ரீச் ஆகும். ஸோ வித்தவுட் எனி டிலே ட்ராமாக்குள்ள போயிரலாங்களா? இந்த எபிசோட் ஸ்டார்ட்டிங் சீன்ல என் அண்ணன் வந்துட்டானா? இல்ல வரல. ஓகே, ஓகே. சரி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் இந்த விஷயம் சொன்னதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு கதவ வந்து சாத்திட்டு அப்படியே போயிடணும். அப்படி சொன்னதுக்கப்புறம் அவரே கதவ சாத்துவாரா? இல்லங்க, இல்லங்க நான் விஷயமே சொல்லி முடிக்கல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன டைம் ஆகுது பாத்தியா நீ? ஆ ஓகே, ஓகே. ஒரு நிமிஷம். அது 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 நான் உங்கள லவ் பண்றேன். அவ்வளதான். அதுவரைக்கும் தூங்கிட்டு இருந்த மனுஷனுக்கு தூக்கமே போயிடும். என்ன சொல்ற? அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருப்பாரு. அவ அங்கன்னு தெரிச்சு ஓடிட்டு இருப்பா ஜாலியா. ஏய் என்னடி சொல்ற? ஆமாமா. நான் அவர்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்ப்பா என்னோட ஃபீலிங்ஸ்லாம். ஏய் இவ நீ இப்ப சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கே தலைலாம் சுத்துதுடி. ஆமாமா. இவளுக்கு வந்துட்டு பைத்தியம் தான் புடிச்சிருச்சுன்னு நெனைக்கிறேன். இங்க பாரு அது கிடையாது. அவ வந்துட்டு அதாவது நான் வந்துட்டு லவ் பண்றேன் அவர. அப்படி சொல்லிட்டு இவளும் அவ ஃப்ரெண்டும் வந்து மாறி மாறி சொல்லிட்டு இருப்பாங்க. உங்க 2 பேருக்கு தான் ஏதோ பைத்தியம் புடிச்சிருச்சு அப்படின்ற மாரி இவன் பார்த்துட்டு இருப்பான். சரி ஏன்டி உனக்கு அவர பிடிச்சிருக்கு? அவரு தெர்ல. மேபி அவன் வந்து ப்ளே பாய் மாரி இருந்தான். அப்புறம் கியூட்டா இருந்த மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி இந்த மாரி இருக்குமோ? அவரோட டீச்சர். அப்புறம் உன்ன அவரு கிஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் உனக்கு வந்து இப்ப வேற 15, 17 வயசு ஆகுது. ஸோ இந்த 15, 17 வயசுலலாம் எல்லாருக்குமே வந்து லவ் வர்றது சகஜம் தான். ஸோ அதனால மேபி வந்திருக்குமோ? அப்படி சொல்லிட்டு அவ பேசிட்டே இருக்கா. எனக்கு ஒண்ணும் புரியல. என்னமோ போ! எனக்கு அவர பிடிச்சிருக்கு. சரி அவருக்கு உன்ன பிடிச்சிருக்கா? அது எனக்கு தெரியலையே! சரி நம்ம டெஸ்ட் பண்றோம். அப்படி சொல்லிட்டு இவ கம்பி மேல வேணும்னே நின்றுருப்பா. கம்பி மேல வேணும்னே நின்னுட்டு, அப்படியே கீழ விழ போறேன், நான் கீழ விழ போறேன், பயமா இருக்கு, பயமா இருக்கு அப்படி சொல்லி நடிச்சிட்டு இருப்பாளா, அவரு வந்து கண்டுக்காமலே போயிடுவாரு. என்னடி இந்த பிளான்ல வேஸ்ட் ஆயிடுச்சு. சரி நெக்ஸ்ட் பிளான் பண்றோம். அப்புறம் அவரு சாப்பிட்டுட்டு இருப்பாரா, இவ ஆப்போசிட்ல போய் உட்காந்துட்டு இருப்பா. அவரு கண்டுக்காம அங்கருந்து போயிடுவாரு. அப்புறம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் நின்றுருப்பாங்களா, ஒரு கார் பின்னாடி. "ஏய் வந்துட்டாராடி? வராரு, வராரு." அது நீ வந்து என்ன நெனைக்கிற? அது நான் உன்ன இன்வைட் பண்றேன்டி. எலிஜியா நம்ம வந்துட்டு இங்க பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட் ஓப்பன் ஆயிருக்குல்ல. அங்க 2 பேரும் போய் சாப்பிடலாம். என்ன சொல்ற? அப்படியா? ஆமாமா சாப்பிடலாம். எனக்கும் பார்பிக்யூ ரொம்ப பிடிக்கும்டி அப்படின்னு 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. அவரு கண்டுக்காம கார் எடுத்துட்டு போயிடுவாரு. என்னடி இந்த பிளானும் ஃப்ளாப் ஆயிடுச்சு. சரி நம்ம நெக்ஸ்ட் பண்றோம். அப்படி சொல்லிட்டு அவர் வர வழியில வந்து நின்னுட்டுருப்பா. அவரு கண்டுக்காம அப்படி போயிடுவாரா, அத வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு இவன், "பாத்தியா? நான் அப்பவே சொன்னேன். அவரு ஒரு டீச்சர். அவரு கண்டிப்பா உன்ன லவ் பண்ண மாட்டாரு. ரிலீஜியன் உனக்கே புரிய மாட்டேங்குது. ஏன் இப்படி சொல்ற நீ? பாரு அவரு உன்ன பார்த்துட்டு அந்த பக்கம் திரும்பிட்டாரு." எனக்கு கூட அப்படி தெரியல. அவருக்கு வந்துட்டு கண்ணு வந்து சரியில்லன்னு நெனைக்கிறேன். அவரு வந்து என்ன தான் பார்த்துருப்பாரு. அவரு வந்து அந்த சைடு கண்ல பார்த்தா தான் எனக்கு தெரியும். என்னடி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? இல்ல, இல்ல. நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு என்ன தான் பார்த்தாரு அவரு. அப்படி சொல்லிட்டு இவ வந்து அடிச்சு பேசிட்டு இருப்பா. அப்புறம் அவருக்கு டெக்ஸ்ட் போட்டுட்டு இருப்பா. நான் உங்கள வந்து தனியா பார்க்கணும். கேஃபேட்டேரியாக்கு வந்துருங்க. இங்க பாரு தனியாலாம் பார்க்கறதுக்கு எதுவும் இல்ல. ஏதாவது மேக்ஸ்ல டவுட்னா வந்துட்டு ஸ்டாஃப் ரூம்ல என்ன வந்து கேளு. ஆ இல்ல, இல்ல. நம்ம 2 பேரும் கொஞ்சம் தனியா டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. நம்பளுக்கு வந்து ஸ்டடீஸ் தவிர வேற என்ன இருக்கு பிரைவேட்டா? அது என்னன்னா நம்ப லைஃப், லவ், டெசிஷன் அத பத்திலாம் பேச வேண்டியது இருக்கு. இங்க பாரு அதெல்லாம் இல்ல. நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி படிப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, இப்போ வந்து ஸ்டாஃப் ரூம்ல தான் இருக்கேன் வந்து கேளு. அப்படி சொல்லிட்டு வச்சுருவாரு. இருக்கு உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு கோவமா போயிட்டு, இங்க பாருங்க நான் வந்து லவ் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். அதனால வந்து அந்த கேஃபேட்டேரியாக்கு வந்துருங்க. அவ்வளதான். அப்படி சொல்லிட்டு கத்திட்டு போயிடுவா. எங்க சூப்பர்வைசரா, ஆமா நான் இங்க லவ்ன்ற வார்த்தை கேட்டுட்டேன். யார் சொன்னது அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாரு. அப்புறம் அங்க இங்கிலீஷ் டீச்சர் இருப்பாங்களா, அப்புறம் மேக்ஸ் டீச்சர் பார்த்தவரு, "ஓ! நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்களா? சரி, சரி பேசுங்க, பேசுங்க." அப்படி சொல்லிட்டு சைலண்ட் ஆயிடுவாரு. ஃபர்ஸ்ட் வேலையா கிளாஸ்க்கு போன லீஜியா, என்ன பொண்ணா மாத்துறி. அது எதுக்கு நான் பண்ணணும்? இந்தாந்தா கூப்பன்ஸ் வச்சுக்கோ. இத வச்சு நெறைய ட்ரெஸ் டிஸ்கவுண்ட்ல வாங்கிக்கலாம். இப்ப மாத்து. ஆ இப்ப சரி. சரி இதுல உனக்கு எந்த பொருள்லாம் யூஸ் பண்ணணும்? அப்படி சொல்லிட்டு எல்லா பொருளுமே எடுத்து வச்சுருவா மேக்கப் பொருள்லாம். அப்புறம் இங்க நம்ம லீஜா வந்து பயங்கரமா மேக்கப் போட்டு நின்னுட்டு, லவ் டயலாக்ஸே எடுத்து விட்டுட்டு இருப்பா. உங்கள பார்க்கும்போது என் கண்ணெல்லாம் வந்துட்டு தத்தளிக்குது. அப்புறம் என்னோட மூச்சு காத்த என்னாலே ஃபீல் பண்ண முடியல. அப்படிலாம் பேசிட்டு இருக்க, அங்க ஃப்ரெண்டு வந்துட்டு ஸ்கிரிப்ட பிடிச்சு நின்னுட்டுருப்பா. லேசியா, உன் வாயிலேருந்து இந்த வார்த்தைலாம் வரும்போது எனக்கே வந்து தாங்கலடி. எப்புட்ரி அவருக்கு புரியும்? ஆமால்ல. எனக்கே கொஞ்சம் ஆக்வர்டா தான் இருந்துச்சு. நம்மலாம் எப்படி இது மாரிலாம் பேசுறது? கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால பாரு நம்மளுக்குலாம் டேட்டிங்லாம் செட் ஆவாது. லீஜியா நம்ம வந்து வேற மாரி அப்ரோச் பண்ணலாம். வேற மாரியா? அது எப்படி? அது என்னன்னா, அவரு வந்து வெறுப்பேத்தி பார்க்கறது. அவர நீ வேணும்னே அவாய்ட் பண்ணணும். பசங்களலாம் வந்து அந்த மாரி அவாய்ட் பண்ணா தாண்டி பிடிக்கும். அப்படின்ற? ஆமாமா. நானும் எவ்ளோ ட்ராமாலலாம் பார்த்துருக்கேன். எப்பலாம் வந்து பொண்ணுங்க அவாய்ட் பண்றாங்களோ, அப்பதான் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாம். அதனால நம்ம என்ன பண்றோம்? அவாய்ட் பண்ற நீ. அவாய்ட் பண்ணிட்டு அவர உன் வலையில விழ வைக்கிற. அப்படின்ற ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகும். அப்பன்னா சரி. இனிமேல்ருந்து டேட்டிங் கிடையாது. சரி நெக்ஸ்ட் அவர் பீரியட் தான். நீங்க அவர்கிட்ட பேசிக்கோங்க. நான்லாம் அவர்கிட்ட இருக்க மாட்டேன். அப்படி சொல்லிட்டு அவ எழுந்து போயிட்டுருப்பா. இந்த கேவலமான ஐடியா நீ தான் குடுத்தியா?
ஆமா நான் தான் குடுத்தேன். இந்த மாரி பசங்களோட மனசு புரியாம பேசாதடி. அதெல்லாம் எனக்கு நல்லா புரியும். அமைதியா இரு. அப்படி சொல்லிட்டு எங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கோங்க. இங்க இவளா மியா போயிட்டு, டீச்சர் இந்த மாரி அவ வந்து கிளாஸ கழிச்சிட்டு போறா. ஆமா டீச்சர் நீங்க பார்த்தீங்களா இல்லையா? உங்க கண்ணு முன்னாடி தான் அவ வந்து போயிட்டுருக்கா. அதனால நீங்க வந்து கண்டிப்பா இத போயிட்டு நம்ம டீச்சர் ஜூ கிட்ட சொல்லுங்க சரியா? அவர் தான் நம்ம கிளாஸ் டீச்சர். அதனால மறக்காம அவர்கிட்ட போய் சொல்லுங்க. அப்பதான் அவளுக்கு பனிஷ்மென்ட் கிடைக்கும். அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் கத்திட்டு இருக்க. எங்க மியாக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க 2 பேரும் அவ ஃப்ரெண்ட்ஸ் தானே. அப்புறம் எதுக்கு போட்டு விடுறாளுங்க அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருப்பா. அப்புறம் இங்க என்னடா அது எதுவுமே வந்துட்டு ஒழுங்காவே நடக்க மாட்டேங்குது. இப்ப நம்ம வந்து சீரியஸா பண்றோம். ஓகே. சீரியஸா பண்றோம்னா நீ என்ன பண்ற? பின்னாடி போவாத. கிளாஸ் முன்னாடியே போயிடு. அப்பதான் அவங்களுக்கு தெரியும். புரியுது, புரியுது. அப்படி சொல்லிட்டு கிளாஸ் முன்னாடியே அதாவது நம்ம இங்கிலீஷ் டீச்சர் முன்னாடியே வந்துட்டு கிளாஸ கட் அடிச்சுட்டு போயிட்டுருப்பா. அத பார்த்துட்டு டீச்சர் எங்க போறா இவ? அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் எங்க ஸ்விம்மிங் கிளாஸ்ல ஸ்விம் தான் பண்ணிட்டு இருப்பாளா, இதுக்கு தான் அவசரமா வந்துட்டு என் கிளாஸ கட் அடிச்சுட்டு வந்தியாம்மா? ஆமாம்மா. நான் வந்துட்டு இப்போ ஸ்விம் பண்ணி எப்படியாவது இந்த கடைசி காம்படிஷன்ல வின் பண்ணணும்ல. ஏன்னா ஆல்ரெடி என்னோட பாயிண்ட்ஸ்லாம் லூஸ் பண்ணிட்டேன். நான் நெறைய அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கேன் தான். ஆனா லாஸ்ட் டைம் வந்து எனக்கு கால் வலினால நான் பாயிண்ட்ஸ் லூஸ் பண்ணதுனால, இந்த வாட்டி நான் கண்டிப்பா வின் பண்ணி ஆகணும். அது கரெக்ட்டு தான். ஆனா நீ கூட சேர்ந்து படிக்கவும் செய்யணும்ல. ஆமாமா. படிக்கவும் செய்யணும். ஆனா, நான் இந்த மாரி உங்க கிளாஸ் கட் பண்ணிட்டேன்ல. அதனால நீங்க வந்துட்டு என்னோட டீச்சர் ஜூ கிட்ட போய் சொல்லிடுங்க. எதுக்கு நான் அவர்கிட்ட சொல்லணும்? நான் அந்த மாரி வந்து ஸ்ட்ரிக்ட் டீச்சர்லாம் கிடையாது. என்ன சொல்றீங்க? நீங்க ஸ்ட்ரிக்ட் கிடையாதா? ஆமா. நான் ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாம நீ இப்போ வந்துட்டு நீ பண்ணதெல்லாம் வந்து என்னென்ன விஷயம்லாம் பண்ண? எதுக்காக பண்ண? அதெல்லாம் சொன்னேன்ல. அதனால நான் வந்து அவர்கிட்டலாம் கம்ப்ளைண்ட்லாம் பண்ண மாட்டேன். அதெல்லாம் ஃப்ரீயா விடு. அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும் தானே இப்படி நான் பண்ணேன் அப்படின்ற மாரி அவ மனசுல வந்துட்டு கதறிட்டு இருப்பா. அப்புறம் பிடி பீரியட் தான். பசங்கலாம் வந்துட்டு ஜாலியா அவங்கவங்க எக்சர்சைஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. வேண்டாம் பதவி பண்ணிட்டு இருப்பா. அப்புறம் இவளுக்கு வந்துட்டு ரன்னிங் ரேஸ் மாரி இருக்குமா, "லீஜி தான் வின் பண்ண போறா" அப்படி சொல்லிட்டு எல்லாரும் கத்திட்டு இருப்பாங்க. பின்னாடி வந்து இவரு நின்னுட்டுருப்பாரு பால்கனில. அவர பார்த்தோனே இவளுக்கு ஏதோ ஐடியா வரும். அதனால ஓடாம என்ன பண்ணுவான்னா, ட்ராக்க விட்டு சைடா ஓடிட்டுருப்பா. "என்ன ஆச்சு இந்த பொண்ணுக்கு?" அப்படின்ற மாரி எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அத பார்த்துட்டு டீச்சர் என்ன சொல்வாருன்னா, "அச்சச்சோ! அந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ கவலையா இருக்கு போல இருக்கு. அதனால தான் வந்துட்டு அவளுக்கு ஓட முடியல. சரி பசங்களா அவள பத்தி வந்துட்டு விட்டுருங்க. அவ ஏதோ ஸ்ட்ரெஸ்ல இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. என்ன நம்ம பிடி டீச்சர் கூட இவ்வளோ சாஃப்ட்டா இருக்காங்க. ஊர்ல இருக்க எல்லா டீச்சருமே வந்துட்டு இவ்வளோ கைண்டா இருந்தா, எப்புட்றா லீஜியா நெனச்சது நடக்கும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இங்க ஓடி போய் பார்த்தா அவர் வந்து கண்டுக்காமலே போயிடுவாரு. ச்சே! அவனுக்காக தான் இவ்வளோ தூரம் பண்ணோம். இப்போ அவன் கண்டுக்காமலே போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இறங்குற டைம்ல, "நீ என்ன பண்ற டார்லிங் இங்க? டேய் நீ என்னடா பண்றீங்க? ஓ! என்ன மாரி குதிக்க வந்தியா? என்னது குதிக்க வந்தேனா? எங்க இருக்கேன் நானு?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பா. அப்புறம் இங்க நம்ம சூப்பர்வைசர் வேற தொரத்திட்டு வர, "அச்சச்சோ! இப்ப என்ன பண்றது? இது என் பிளான்லயே இல்லையே. வாம்மா டார்லிங் நம்ம குதிச்சிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அவள தள்ளி விட்டுருவான். 2 பேரும் கீழ விழுந்துருவாங்க. அது வந்துட்டு இவன் மேல அவ விழுந்துருவாளா, ஆப்போசிட் டைரக்ஷன்ல விழுந்துருவா. நம்ம 2 பேருக்கும் ஒரு ரொமான்டிக் சீன் நடக்கிறதுக்கு யாருமே விட மாட்டாங்க போல இருக்கு. இப்ப நம்ம விழும்போது கூட பாத்தியா, 2 பேரும் முகத்த பார்த்த மாரி விழுந்திருந்தா ஒரு கிஸ்ஸுனாவது நடந்திருக்கும். பாரு எப்படி விழுந்திருக்கோம் பாரு அப்படி சொல்லிட்டு இவன் புலம்பிட்டு இருப்பான். அப்பதான் இங்க நம்ம மேக்ஸ் டீச்சரும் போவாரு. இவளா அச்சச்சோ! வலிக்குது, ரொம்ப வலிக்குது அப்படி சொல்லிட்டு என்னென்னமோ ஆக்டிங்லாம் போட்டுட்டு இருப்பா. அவர் 2 காஃபி காய வச்சுட்டு கண்டுக்காமலே போயிட்டு இருப்பாரு. இவர் வேணும்னே தான் எல்லாமே பண்றாரு. அப்படி சொல்லிட்டு கோவமா அவரோட ஸ்டாஃப் ரூம் போவா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சார்? நான் பயாலஜி பீரியட் கட் பண்ணியிருக்கேன், லிட்ரேச்சர் பீரியட் கட் பண்ணியிருக்கேன், இங்கிலீஷ் டீச்சர் பீரியட் கட் பண்ணியிருக்கேன், எல்லா பீரியடும் கட் பண்ணியிருக்கேன். ஆனா நீங்க ஒரு வாட்டி கூட கேட்கவே இல்ல. ஆமா கரெக்ட் தான். நான் உங்க அப்பா அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். அப்பதான் வந்துட்டு இவ நோட் பண்ணுவா. அதாவது நம்ம இங்கிலீஷ் டீச்சர் கிட்ட வந்துட்டு ஒரு காஃபி இருக்கும். இவர்கிட்டயும் ஒரு காஃபி இருக்கும். அவ்வளோதான் அவருக்கு மனசுல லைட்டா நொறுங்கிருமா, அதனால எதுவுமே பேசாம கோவமா அங்கேருந்து போயிடுவா. அத பார்த்துட்டு இங்க நம்ம இங்கிலீஷ் டீச்சர், "ஏன் இப்படி பண்றீங்க? எனக்கு எல்லாமே தெரியும்." "இல்ல நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? எனக்கு வந்து இன்ஸ்டன்ட் காஃபியே பிடிக்காது. உங்களுக்கு அது கூட தெரியாதா?" அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு அதுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. நெக்ஸ்ட் பீரியட் அவ கிளாஸ் தான். நான் சொன்னேன்ல அந்த கிளாஸ்க்கு போனா அவ அங்க இல்ல. "இங்க பாரு 5 நிமிஷத்துல இப்போ கிளாஸ்ல இருக்க" அப்படின்னு டெக்ஸ்ட் அனுப்புனா, அவகிட்டருந்து கால் வரும். என்னடா இவ கால் பண்றா அப்படி சொல்லி கட் பண்ணி விடுவாரு. திரும்பி கால் பண்ணிட்டே இருப்பானா, அதனால "மியா கிளாஸ் ஒரு 5 நிமிஷம் பார்த்துக்கோ சரியா?" அப்படி சொல்லிட்டு வெளிய வந்துட்டு அட்டெண்ட் பண்ணா வீடியோ கால் தான் பண்ணியிருப்பா. "என்ன பண்ணிட்டு இருக்க கிளாஸ்க்கு வராம? இங்க பாருங்க, இப்ப நீங்க 30 நிமிஷத்துல நான் சொன்ன அட்ரஸ்க்கு வரல, அப்புறம் நான் குதிச்சிருவேன். இங்க பாரு என்ன விளையாடிட்டு இருக்கியா? நான் சொல்ற அட்ரஸ்க்கு வாங்க" அப்படி சொல்லிட்டு ஃபோன வச்சுருவா. "மியா ஒரு 50 நிமிஷம் கிளாஸ் பார்த்துக்கோ" அப்படி சொல்லிட்டு இவரு வந்து தெறிச்சு ஓடி வந்துட்டு இருப்பாரு. அங்க வந்துட்டு வீடியோ கால் பண்ணிட்டு, "என்ன பண்ற? எங்க இருக்க? வா இறங்கி வா. ஃபர்ஸ்ட்டு நான் கேட்கறதுக்கு வந்து பதில் சொல்லுங்க. என்ன வேணும் உனக்கு? நான் சொன்னேன்ல, நீங்க அதுக்கு ஏன் பதில் சொல்லவே இல்ல? நீங்க ஏன் என்ன வந்து அவாய்ட் பண்றீங்க? இங்க பாரு, நான் சொல்றது கேளு. உன்னோட ஸ்டூப்பிடான விஷயத்துலலாம் வந்து இங்க இழுத்துட்டு வராத. உன்னோட வயசு வந்து உனக்கு அப்படிதான் இருக்கும். நீ ஒரு சின்ன பொண்ணு. இதுக்காக தேவையில்லாம டிசிஷன்லாம் எடுக்காத இந்த சின்ன வயசுல." சொல்லுவீங்க, சொல்லுவீங்க. நான் வந்து 5 பஸ் ஸ்டாப்பு தாண்டி ஓடி வந்தேன் நானு. அந்த டைம்ல அத சொல்றதுக்கு. ஆனா நீங்க வந்துட்டு அசால்ட்டா சொல்றீங்கல்ல. இப்ப நல்லா கேட்டுக்கோங்க. நான் உங்கள லவ் பண்றேன், லவ் பண்றேன், லவ் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பா. அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. சுத்தி இருக்கவங்கலாம் இவர வினோதமா பார்த்துட்டு போயிட்டுருப்பாங்க. "லீஜி இங்க பாரு எனக்கு புரியுது. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே புரியுது.
சரி நீ இப்போ கீழே இறங்கி வா. கீழே இறங்கி வர மாட்டேன். இப்போ நீ கீழே வரல, நான் மேலே வருவேன். நீங்க மேலே வந்தீங்கன்னா குதிச்சிருவேன். இங்க பாரு, விளையாட்டு கிடையாது இது. லிஜி உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? ஏய் நம்ம டீச்சர் அவளை லவ் பண்றாரா இல்லையா? அவர் வந்து லவ்லாம் பண்ணல. அவர் கண்ணிலே அது நல்லாவே தெரியுது. அப்படியா? கண்ணிலே தெரியுமா? ஆமா. நீ வேணா என் கண்ண பாரு அப்படி சொல்லிட்டு இவன் வந்து கண்ணு பார்த்துட்டு இருப்பாளா? அவளுக்கு வந்துட்டு ஏதோ ஃபீலிங்ஸ் வந்துட்டு இருக்கும். ஆனா அவன் வந்து கொஞ்ச நேரம் பார்த்தவன் சிரிக்க ஆரம்பிச்சுருவான். கடவுளே என்னால வந்துட்டு உன் கண்ண பார்க்கவே முடியல. சிரிப்பு தான் வருது அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருப்பான். அப்புறம் வந்துட்டு ஒரு பொண்ண காமிச்சு, இந்த பொண்ண நான் எவ்வளோ நேரம் வேணா பார்ப்பேன்ப்பா. இவ தான் நம்ம ஸ்கூல்ல வந்திருக்கா. புது பொண்ணு. அதனால வந்துட்டு இவன் மேல எனக்கு ஒரு கண்ணு தான் அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்க. ஆனா இவளுக்கு வந்து கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். சரி, எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு. ஓ அப்படியா? ஆனா அப்படி கிடையாது. நான் வந்து உன்னோட டீச்சர். அதனால எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு. புரியுதா? டீச்சர், ஸ்டூடண்ட் அப்படி சொல்றேன் நானு. நீ எனக்கு ஒரு நல்ல ஸ்டூடண்ட். அதனால எனக்கு உன்ன பிடிக்கும். உங்கள லவ் பண்றேன். சரி, எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஆனா ஸ்டூடெண்ட்டா எனக்கு பிடிக்கும். இங்க பாருங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் வேண்டாம். அந்த மாதிரிலாம் வேண்டாம். எனக்கு வந்து நீங்க ஒழுங்கா ஒழுங்கா வந்துட்டு கன்ஃப்யூஸ் பண்ணுங்க. இல்லன்னா நான் குதிச்சிருவேன். இங்க பாரு. நான் சொல்றது கேளு. புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. நான் ஒரு பையன், நீ ஒரு பொண்ணு. ஓகேவா? அந்த மாரி ஜர்னல்ல எனக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டம். நான் என்னன்னா உன் டீச்சர். இங்க பாருங்க, அது எனக்கு புரியுது. அதனால நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம் மாறி மாறி. நம்மள பத்தி புரிஞ்சுட்டு நம்மளுக்கு வந்துட்டு அதாவது உங்களுக்கு என் மேல ஃபீலிங்ஸ் வரதுக்கு நெறையவே வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம டேட் போலாம். இல்ல முடியாது. அப்பன்னா குதிப்பேன் நானு. இல்ல வெயிட் பண்ணு. அப்ப போலாம். அப்பன்னா வந்துட்டு சன்ரைஸ்க்கு வந்துருங்க. சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட்டு கீழ இறங்கி வா. நான் இங்க தான் இருக்கேன். எங்க இருக்க? எங்கேயுமே இல்லையே! நான் இங்க தான் இருக்கேன் பாருங்க. அப்படி சொல்லுவா. இவரு உள்ள போய் பார்ப்பாரு. பார்த்தா மேடம் வந்துட்டு பயங்கரமான செட்டப்லாம் பண்ணியிருப்பாங்க. பின்னாடி வந்துட்டு வால்பேப்பர் வந்து மேகம் மாரி இருக்கும். அப்புறம் ஃப்ரண்ட்ல வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் ஃபேன் எடுத்து வச்சுட்டு, இந்த மேடம் வந்து நின்றுருப்பாங்களா, அத பார்த்துட்டு அவருக்கு, "அடி பாவி! இத வச்சு தான் ஏமாத்திட்டு இருந்தியா?" அப்படின்னு சிரிப்பே வராம சிரிச்சுட்டு கோவமா அவள பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா அவ ஜாலியா சிரிச்சுட்டு இவர வந்துட்டு பார்த்துட்டு இருப்பா. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன் கைஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற எபிசோட். அண்டில் தென் ஸ்டே டியூட்.